Hello guys, welcome back to our channel. So channel புதுசா வந்தீங்கன்னா என்னோட பேர் ஆஷிக், அவன் பேர் ஏஜாஸ். இந்த வீடியோ ஆல்ரெடி தமிழ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம சேனலுக்கு வந்து முக்கியமான ஒரு அப்டேட், பெரிய அப்டேட். ஒரு கேமரா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா வாங்கி அன்பாக்ஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஃபோன் வாங்கியிருப்போம், சின்ன சின்ன இந்த வாட்ச் வீடியோ எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஆனா முதல் முறையா சேனலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா DJIல இருந்து ஆக்ஷன் 5 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஸோ இதான் வந்து பாக்ஸில் வந்து எல்லா கண்டென்ட்டும் போட்டிருப்பாங்க. பேட்டரி கேஸ் வந்து இதில் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ராடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக கேமரா மட்டும் வாங்கினா வெறும் கேமரா மட்டும் தான் வரும். இதில் எல்லாமே சேர்ந்து வரும். ஓப்பன் பண்ணலாமா பாய்? இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப். பாருங்க என்னென்னலாம் பண்ணலாம் பாருங்க. ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து ஃபுல்லாக ஆக்சசரி பாக்ஸ். இதில் வந்து கேமரா, அதுக்கப்புறம் இதை தாண்டி ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கானது. அந்த ஆப் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ராட்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கழட்டுறேன். அது அந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி. அந்த மாதிரி பாருங்க போயிட்டே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஸ்டிக் தான் இது. ஆனா இது வந்து அந்த கிம்பிள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்க கேமராவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. கேமராவே ஸ்டெடியா தான்டா இருக்கும். நல்லா 7 அடிக்கு போகும் போல. லிட்ரலி பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு. இதுல ஒரு பிரஷை மாட்டி ஃபேனெல்லாம் தொடச்சிக்கலாம் போல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப் இருக்கு. கேமரால வந்து அவ்வளவு தெரியலன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நல்ல கிரிப்பா இருக்கும். கையை விட்டு ஈஸியா வழுக்காது. நிறைய பேர் கை வந்து இந்த வேர்க்கும். ஓகே, இது வந்து சூப்பரா இருக்கு. தூக்கி அடிச்சா கூட யாராவது டிஃபென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் போல. ஏதாவது நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, யாராவது ஏதாவது பண்றாங்கன்னா தூக்கி ஒரே அடி தான். இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து அக்சசரிஸ் பார்ப்போமா? நம்ம மெயின் பிக்சர் கடைசியாக காட்டலாம். இல்லைனா எல்லாம் இப்போ பார்த்துட்டு ஓடிடுவீங்க. இதான் சொன்னேன், அதை ஓப்பன் பண்ணேன். அப்படியே ஓப்பன் பண்ணலாமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணு. ஸ்டாண்டு, அப்புறம் இந்த புக்லெட் ஏதோ இருக்கு. இதுதான் நம்ம. இது வந்து பவர் பேங்க் மாதிரி. ஆக்சுவலி வந்து 3 பேட்டரி இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பேட்டரி நீங்கள் தனித்தனியாக சார்ஜ் பண்ண தேவையில்ல. நம்ம எப்படி ஹெட்ஃபோன்லாம் வச்சிருப்போம்ல, வயர்லெஸ் ஹெட்ஃபோன், அந்த மாதிரி அந்த பேட்டரியெல்லாம் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு பேட்டரி வந்து கேமராக்குள்ளே இருக்குது, மீதி 2 பேட்டரி இதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் அதில் அவ்வளோதானா? டைப் சி சார்ஜர். ஸோ இதில் வந்து ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் இல்லை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இது எப்போ வந்தாலும் அந்த வாசனை நல்லா இருக்கும். சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆமாம், எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன இது டிசைனில் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து இன்னொன்று வேறு இருக்குது. ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கரே தான். ஆஹா, என்னடா வரிசையா எவ்வளோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்கானுங்க. விதவிதமான ஸ்டிக்கராக இருக்கு. இது தேவையில்ல நமக்கு. ஆமாம், அடுத்தது போங்க. எல்லாமே வந்து இப்போ தான் நாங்கள் ஓப்பனே பண்ணுறோம். இதெல்லாம் சும்மா அது வாங்கும் போது அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து இதெல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். அதனால தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட் தான் இந்த கேமரா. ஸ்க்ரூலாம் எதுவும் வராது. இது பண்ணி காட்டும். ஆமாம், நான் அதை அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது போயிடலாம். கேமராக்கு மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் அன்பாக்சிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் என்னடா இவனுங்க வித்தியாசமாக, மற்ற சேனல்லாம் வித்தியாசமாக பண்ணுவாங்களே, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா நாங்கள் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம். எங்கள் OG சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும் இவனுங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிலிக்கான் ஜெல்லு. ஆமாம், இப்போ நமக்கு தேவைப்படாது. இப்போ வந்து இதோட கேஸ் பார்ப்போம். கேமராக்கு ஒரு கேஸ் உங்ககிட்ட தான் காட்டணும்னு சொல்லிட்டு எதையும் வந்து பிக்காமல் வச்சுருக்கோம். அப்படியே எல்லாம் குப்பையாயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்க்ரூ. இது வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு இது 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், நல்லாவும் இருக்குது. சும்மா ஏனோ தானும் கொடுக்காம பிளாஸ்டிக் வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த கேஸே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இந்த கேஸில் பாருங்கள், மேலே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பற்றி நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை உங்கள் யாருக்காவது இது என்னது கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா இதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி எனக்கு தெரியல. புக்லெட்டில் கூட பார்க்கலாம். ஆமாம், பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2 கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் பிக்சரான கேமராக்கு போயிடலாம். ஓகே, வா, செம்மையாக இருக்கு. பிஸ்மில்லா. ஆடாடா எவ்வளோ அழகாக இருக்குது. அதை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணலாமா? ஃபஸ்ட் டைம் நான் ஆன் பண்ணுறேன். வந்துச்சு. ஓகே, இது வந்து இப்போ நீங்கள் கேமரா ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பிஃபோர் யூஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பக்கம் திருப்புங்க, அதான் பெரிய ஸ்கிரீன். திருப்பி அந்த பக்கம் திருப்பி, அதுதான் பெருசாக தெரியும். உங்கள் பேர் ஓகே, ஸ்டார்ட் கூட. இதுதான் கேமராவோட குவாலிட்டி. கேமராவில் தெரியுது, எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் அதில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோ நாங்கள் 2 பேர் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஃபோட்டோ, அப்புறம் வீடியோஸ் இருக்குது, அப்புறம் சூப்பர் நைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம எடுக்கும்போது தெரியும். ஸோ வேறு என்ன இருக்குது? சப்ஜெக்ட் ட்ராக்கிங். சூப்பராக. சப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் ரெக்கார்ட் ஸ்டார்டிங். ஓகே, ஸ்லோ மோஷன் இது நினைக்கிறேன்.
ஓகே, இது டைம் லேப். ஓகே, இதுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. எங்கேயா மலை பிரதேசம்லாம் போனோம்னா நம்ம டைம் லேப்ஸில் போடலாம். ஆமாம், ஃபோனில் நிறைய நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா வந்து ட்ராவல் பண்ண வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் கார்டில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது வந்து வீடியோ ரெக்கார்டரு. இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ அப்படியே சும்மா ட்ரை பண்ணி. ஓகே, பண்ணு. ரெக்கார்ட் ஆகுது. எஸ். ஹலோ गाइस, இது வந்து நாங்கள் வந்து இப்போது இதில் தெரியுறோம்னு நினைக்கிறேன். கேமராவில் வந்து நாங்கள் vlog எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ப்ளஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்குது. ஆனால் அதுவும் டச்சு. நீங்கள் மற்ற கேமராவில் பார்த்தீங்கன்னா டச் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் இங்கே டச் பண்ணிக்கலாம், பின்னாடியும் பெரிய டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகுது அது நீங்கள் இதிலே பார்த்துட்டும் பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோனை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்போம். அதுக்கு வந்து அது ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எங்கள் கூட இருக்கவங்களும் சரி, நிறைய யூடியூபர்ஸும் சரி, இந்த மாதிரி கேமரா அதெல்லாம் வாங்கி விளாக்ஸ்லாம் போடும்போது வந்து நாங்கள் அந்த ஐடியாலே இருக்க மாட்டோம். நம்ம எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு பண்ணணும், ஜஸ்ட் நார்மலாக நம்ம இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி நாங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நம்மளாம் இது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. எஸ், அது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்டாக இருக்குது. இந்த கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டிஜேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். எடுங்க பாய். கனெக்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற அதே இது இங்கேயே வந்துருச்சு. சூப்பருங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. சூப்பரு. அவ்வளோதான் கனெக்ட். இப்போ நம்ம எடுத்த வீடியோலாம் இதில் வந்துச்சு பாருங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல் தான். இங்கே பாருங்கள், லைவ் ஸ்ட்ரீம், ஆமாம், யூடியூப் எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான். பக்கா. நம்ம இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த கேமரா யூஸ் பண்ணி அதில் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்போ நிறைய லைவ் போடலாம். ஆமாம். ஸோ கைஸ் வந்து கேமராவோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் வந்து யூஸ்வலாக இப்படி தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம். எங்களோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ரேண்டமாக ஃபோன் கடையிலே வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் க்ரேஸியாக பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேஜெட்டு, ஒரு பொருள்னு சொல்லலாம். எப்பயுமே நாங்கள் முக்கியமாக ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ரிவ்யூ, இந்த கேமராவோட ரிவ்யூ, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். ஆமாம், எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு GoPro யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், GoPro யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்டு வந்து வாங்கி அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓனாக நாங்கள் வாங்கி ஒரு GoPro வந்து நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ எங்களுக்கும் இது புதுசு தான். நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இது வாங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-60 வீடியோவாவது பார்த்து ரிவ்யூ பார்த்து நிறைய பேரோட சஜஷன் கேட்டு தான் இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதை பற்றி இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, இல்லை இந்த மாதிரி இருக்குது, அப்டேட் எப்படி இருக்குது, இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். நம்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. புது சேனலை வந்து மீட் பண்ணுவோம். ஜஸ்ட் அதை நான் வந்து சீக்கிரமாக நான் சொல்கிறேன். ரிவீல் பண்ணிட்டேன். பை 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 பை.